ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸை வச்சு ஒரு சட்னி பார்க்க போகிறோம். எப்போவுமே இட்லிக்கு இல்லை தோசைக்கெலாம் நம்ம தேங்காய் சட்னி அரைப்போம், அப்படி இல்லாட்டி தக்காளி சட்னி அரைப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, முட்டைக்கோஸ், மிளகாத்தூள், சோம்பு, உப்பு, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ண போகிறோம். சோம்பு ஆட் பண்ணுறது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் அண்டு பூண்டு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கிட்டோன்னே நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம முட்டைக்கோஸை ஆட் பண்ணுறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பசங்க யாருமே வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றதே இல்லை. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டிட்டு இப்போது கொஞ்சம் அதில் உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு போட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. இப்போது மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா கிண்டிடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதக்கின முட்டைக்கோஸை எடுத்து நம்ம ஜாருக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், இப்போ அரைச்சாச்சு. கொஞ்சம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ எப்படி நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை எடுத்து அதில் ஊற்றிடுறோம். நல்லா கிண்டி விட்ருங்க. ஒரு 2 minutes or 3 minutes கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுன்னா போதும். பாருங்க, நான் இப்படி கொதிச்சிருச்சு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லிக்கு தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.